எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இது 100ஆவது நாள் விழாவா, ஆடியோ ஃபங்க்ஷனா, ட்ரெய்லர் விழாவான்னு தெரியல. ஒரு கலக்கிறாங்க. அவ்வளோ திட்டமிடல், அவ்வளோ பிளானிங்கு. நான் கீழே உட்காந்து பார்த்துக்கிறேன். என்னது இவ்வளோ பிளானா? இவ்வளோ ஆடியன்ஸை இப்படி கற்றுக்கோப்போ உட்கார வைக்க முடியுமா? அவ்வளோ ஹோம் ஒர்க்கு, அவ்வளோ டிசைன் பண்ணதான் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ நல்லா நடத்த முடியும். இப்போ பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், சென்டிமெண்ட் கஷ்டப்பட்டார், டான்ஸ் ஆட கஷ்டப்பட்டாரு. ஒரு பழமொழி, கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். அந்த வகையில் கஷ்டப்பட்டுருக்கீங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. கஷ்டப்படுறது ஒரு நியாயம் இல்லை. எதுக்காக கஷ்டப்படணும்? ஒரு பூட்டை உடைக்கும் கூட கஷ்டப்படலாம், பேங்க்கு லாக்கரை உடைக்கும் கூட கஷ்டப்படலாம், அது கஷ்டம் இல்லை. சின்சியராக தொழிலில் கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த விழாவுக்கு நான் மெயினாக வர்றதுக்கு காரணம் நம்ம பன்னீர் சார். அவர் எனக்கு ஒரு 3-4 வருஷமாக பழக்கம், நண்பரோட நல்ல பழக்கம். எல்லாரும் விட கூர்த்தவர் பண்ணிப்பேன். எந்த நல்லது கெடுத்தாலும் முதல் ஆளாக வந்துக்கிறாரு. நான் பார்க்குறேன், ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்துக்கிறாரு. எல்லாத்தோட துக்ககரமான விஷயம் வந்தால் முதல்ல நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர் தான், ஒரு சினிமாக்காரர். அவருக்கு தெரியும், அவர் மறைச்சிட்டார், அவர் தவறிட்டார். அன்னைக்கு போனோம், மாலெல்லாம் வச்சோம், வந்துட்டோம். அடுத்த நாளும் பண்ணிடுறாங்க, போயிருக்காரு. எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் பண்ணிட்டு போனார்? 2வது நாள் கேட்டா அந்த வீட்டு ஆளுக்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் செட்டில் பண்ணிங்களா? அதுக்காக செலவு இருக்குல்ல, அவங்ககிட்டலாம் செட்டில் பண்ணிக்கலான்னு. இது பண்ணியாச்சுங்க, அது பண்ணியாச்சு, இதான் பண்ணல, அதை செட்டில் பண்ணுறாரு. இதான் நட்பு. ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்பவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல, அந்த நட்பு உள்ளவர் தான் பன்னீர். அந்த வகையிலாம் என்ன கஷ்டம், என்ன வேலை இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பன்னீர் கூப்பிட்டாரு, வேண்டுவோம். எதுக்கு கூடுறாரு? நியாயமாக நம்ம இங்கே வர்றோன்னா பன்னீர் கூப்பிடுறாரு. இதை விட ஒரு நாள் என்ன சொன்னார், ஒரு விஷயம் இருக்குது, இது நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு எதுக்கு பண்ணியிருக்கலாம், நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் வேணாங்க என்ன டக்குன்னு சொல்கிறாரு, உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் ஹெல்ப் நல்ல உதவியாக இருக்கும். அது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா? என்னது? ஆமாண்ணே, நீங்கள் பாருங்கள், ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், ஒரு இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும், இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்பையாரா பண்ணிடு. அதுக்காக தான் இங்கே வந்தேன். இந்த விழா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் விட கதாநாயகன் அவங்க அப்பா என்னை வச்சு பண்ணாரு. நீங்கள் பையன் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, உதய் வந்து அடிப்பட்டு தங்க மாதிரி சமுத்திர அடி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாப்புல. இப்போது எந்த விஷயம் வந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல, யோசித்து செய்யலாமா வேணாமா பார்த்து செய்கிற அளவுக்கு பக்குவப்பட்டாப்புல. நல்ல டீம் செட் பண்ணுறாப்புல. இந்த இன்விடேஷன் சொன்னாங்க, அக்யூஸ்டினர் எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தாரு. அக்யூஸ்டுன்னு நம்மளுக்கு கொடுத்தாங்களா? வெளிலாங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை ஒரு அக்யூஸ்ட் மாதிரி இருந்து மெனக்கெட்டுருக்காங்க. அதில் எங்கே பேர் போடணும், எங்கே டேட் போடணும், எங்கே அது டெக்னீஷியன் பேர் போடணும், மெனக்கெட்டுருக்காங்க. இந்த மெனக்கெட்டில் இருந்தாலே வெற்றியின் அறிகுறி. எல்லாம் தானே நடக்கும், பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது, மெனக்கெடணும். இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க. மெனக்கட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். டைரக்டர் அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவர் எனக்கு தெரியுமான்னு தெரியல. நான் சொன்னார் பாருங்க, லண்டனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன்னு ஆடி போயிட்டேன். கொஞ்சம் விட்டா அவர் ஃபுல் படத்தையும் சொல்கிறார். சென்சார்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் சொல்கிறார். ஏன் தமிழ் அப்படி தான் இருக்கும் டைரக்டர். தூக்கத்தில் எடுத்தால் கூட கதை சொல்லணும். இவர் தூங்கின்னு சொல்கிறார் கதை.
தரவாக இருக்கார். எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது. ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், சித்தியாக இருக்கணும். இந்த சொல்லிகள் ஏமாற்ற போன யாரும் இல்லை. வெளில மனசு கொடுக்குறாங்க. இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலே வெற்றி வரும். அந்த வெற்றி இன்னும் புதியவர்கள் கொண்டு வரும். புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு ஒரு உதாரணமாக இருக்கும். இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தயாரிப்பாளர் தங்கவேலு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு சேது அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு மதியழகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய ஏஎல் உதயா அவர்களுடைய பெரியப்பா மூத்த கவிஞர் திரு பூவை செங்குட்டுவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையுமே எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு தெரிவிச்சுக்கிறோம். சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். டாக்டர் விஜித் அவர்களை மேடைக்கு வரும்.